சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இந்த வருஷத்தில் இப்போ வேலை சம்மந்தப்பட்டு ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இருக்குமா? 90 நாட்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் வரவோ அதுக்குண்டான வேலைங்கிற விஷயங்கள் அமையாது. கால திருமணத்தில் பேரண்ட்ஸோட சம்மதம் இருக்குமா, இல்லை நாங்கள் 2 பேர் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குங்களா? இப்போதைக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்காங்க. உண்டா இல்லையா? ஆமாம். வாழ்க்கையில் பெரிய சிக்கல் ஏதாவது ஏற்படுமா? இது வரைக்கும் எதுவும் ஏற்படல. வரும், இந்த ட்ரிப் வரும். இந்த ட்ரிப்பு காதல் அமையுமா அமையாதா? வாங்க கார்டு எடுக்கு. அமையாது. திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா? இல்லை ஆகலை. எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிளானட் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆகுமா? ஓகே, ஆகுமா ஆகாதா? ஏப்ரலுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா வரும். எந்த தொழில் பண்ணாலும் லாபம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பித்து லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாதம் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். இப்போ கேள்விகள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சொன்னதால எங்க டீம்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் அது நடக்குமா, எப்படி அமையும் அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்காகவும் நம்ம பிரச்சனை பார்த்து ஒவ்வொரு முறையில் போய்கிட்டே கண்டிப்பா. ஏன்னா டாரட்லேயும் சரி ஜாமக்குள்ள கண்டினியூ பிரச்சனை போட முடியும். ஏன்னா அதில் 6 உடம்புல எடுக்கிறது 5 நிமிஷத்துக்கு ஒன்று. உதயம் ஒரு 1 மணி 1.5 மணி நேரத்துக்கு ஒரே கட்டத்தில். அப்போ உதயம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரே கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரே இதை வச்சுக்க முடியாது. 6 உடம் மாத்திரம் தான் மாறும். பெரிய ஒரு எஃபெக்டிவான பதில் இருக்காது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன சோழியும் டாரட்டும் போட்டிங்கன்னா கலைச்சி சஃபல் பண்ணி தான் போட போகிறோம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. அப்போ எவ்வளோ கேள்வி வேணாலும் அதில் கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா திருமணம் சார்ந்த கேள்விகள் தான் அதில் கேட்கணும். அது சார்ந்த கேள்விகள் தான் அதிகமாக அதில் கேட்கணும். அதில் கேட்கணும். ஒரு பிரச்சனத்தில் திருமணம்னு கேட்டால் மாப்பிள்ளை எந்த திசையிலேருந்து வருவார், பொண்ணு எந்த திசையிலேருந்து வரும், கல்யாணம் சண்டை இல்லாமல் நடக்குமா, இப்படி திருமணம் சார்ந்த கேள்வி தான் இருக்கணுமே தவிர இதில் இருந்துட்டு பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு ஜம்ப் ஆகும். பிரச்சனை போட்டால் அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரு அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அது எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். நேரம் ஜம்பிங் போகக்கூடாது. சப்ஜெக்டே சம்பந்தம் இல்லாமல் ஆய்வில் எப்படின்னு அடுத்தால கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எது குறித்து கேட்க வந்தோமோ அது சார்ந்த கேள்விகளை தொடும்போது அது அவ்வளோ பதிலையும் அதில் எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனத்திலேயே அவ்வளோ பதிலையும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால டாரட் சோழி பிரச்சனம் கண்டினியூ எவ்வளோ கொஸ்டின் ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்தாலும் அதுக்கான பதில்கள் கிடைச்சிட்டே இருக்கும். பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி பார்த்து சொல்றோம் அப்படின்றத இப்போ நேர்களுக்கு கண்டிப்பாக காட்டிடுவோம். இப்போ ஒரு கேள்வியை நம்ம தொடங்கலாமா சார்? யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வருஷத்தில் இப்போ வேலை சம்மந்தப்பட்டு ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இருக்குமா? உங்களுக்கு நம்ம பார்க்குறது ஜாமக்கோல்ங்கிற ஒரு மெத்தடில் பார்ப்போம். சரிங்க. வேலையில் எனக்கு முன்னேற்றம், பண வரவு எப்படி இருக்கும்? பண வரவு ஒரே கொஸ்டின். பண வரவு அப்படிங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்கும். எதிர்பார்த்தது இருக்காது. எப்பவுமே ஒரு பிரச்சனத்தோட பதில்ங்கிறது 90 டேஸ்க்கு வேலிடு. ஓகேங்களா? அப்போ அடுத்த 90 நாட்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் வரவோ அதுக்குண்டான வேலைங்கிற விஷயங்கள் அமையாது. அப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அனதர் 3 மந்த்ஸுக்கு கிடையாது. சரி. அப்போ என்ன நடக்கும்னா நம்ம ஒரு 10,000 ரூபா எதிர்பார்க்குறோன்னா அங்கே 4,000 ரூபா 5,000 ரூபா தான் வரும். ஓகே. அப்போ அந்த நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுங்கிறதுக்கு 90 டேஸ்க்கு இன்னும் அதே தான் பலனாக இருக்கும். ஓகே. அதில் மாற்றமே வராது. இப்போ அடுத்த 90 நாட்கள்னா திரும்பவும் பிரச்சனை திருப்பி கேட்கலாம். அதுக்கப்புறமா பிரச்சனை ஒரு தடவை ஒரு கொஸ்டின் அது 90 டேஸ்க்கு வேலிடாக இருக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் இப்போ ஃபினான்ஷியலாக ஓகே, வேலையில் இன்னும் அடுத்த பொசிஷன் அந்த மாதிரிலாம் இது ஜாமக்கல் விட்டு உங்களுக்கு சோழியில் வேணால் எடுத்து போடலாம். சோழியில் பார்ப்போம்.
ஏப்ரலுக்குள்ளே தொழிலில் ஒரு மாறுதல் உண்டு. ஏப்ரல் மேக்குள்ளே தொழிலில் மாறுதல் உண்டு. நல்ல வேலையாக கிடைக்கும். ஓகே சரி. ஆனால் சேலரிங்கிறது முதல்ல கேட்டுட்டீங்க. ஆமாம். அதனால அதில் வந்து குறைவாக தான் இருக்கும். இதில் இதே லெவலில் இருக்கும். ஓகே ஆனால் வேறு வேலைங்கிறது வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஓகே. வேலை முன்னேற்றம் இருக்கும், ஆனா சேலரின்னு பார்க்கும்போது அதே சேலரி எதிர்பார்த்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் வராது, ஆனா வேலையில மாற்றம் இருக்கும். வேலையில் மாற்றங்களுக்கு வாய்ப்பு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா இதோடையும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் பளு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இப்போ சுவிட்ச் ஓவர் எதாக ஆனாலும் சரி வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இதே லைனில் தான் இருக்கும். ஓகே. 5ல் ராகு சனி இதே மீடியா லைனில் தான் இருக்கும். சரிங்க, நன்றி. ஸோ எனக்கு வந்து லவ் மேரேஜ் வருமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வருமா? ரைட். நீங்களே வந்து ஒரு கார்டு எடுங்கம்மா. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கார்டு எடுங்க. லெஃப்ட். அப்படி திருப்பம். 5 வாள்கள் வந்திருக்க கார்டு. மிதுன ராசிக்கு வரக்கூடிய கார்டு. மிதுன ராசினாலே என்னது? அர்ச்சனாக்கு தான் அந்த கேள்வி. சரி, என்ன மிதுன ராசி தான் என்ன? ரெட்டையர்கள். ரெட்டையா இருக்கு. ஆமா, ரெட்டையர்கள் இருக்கிறது. அது காதல் ராசி. ஓகே. கேள்வி மேட்ச் ஆகுதா? காதல் திருமணம் தான். கரெக்டா சார்? ஏன்னா 5 வாள்கள்ங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கும். காற்றில் தானே வாள் வீசுகிறோம். காற்று தத்துவத்தை குறிக்கும். நேராக மிதுன ராசியில் தான் வந்து நிற்குது. 5ன்னா மிதுனத்தில் வந்து நிற்கும். மிதுனம் காற்று ராசி. காற்று ராசி மிதுனமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காதல் ராசி. ஏன்னா 2 பேர் இருக்காங்க காதல் ராசி. இதில் எடுத்தோம்னா நெருப்பு நீர்னு எடுத்தோம்னா அது காற்று ராசியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தர்மம் அர்த்தம் மோட்சம் காமம் மோட்சம்னு எடுத்தோம்னா அது காமத்துக்கு உண்டான ராசி. கேள்வி எவ்வளோ மேட்சிங்காக வருது பாருங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த பொண்ணோட இது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ராசி இல்லை லக்னம் வந்து மிதுனத்துக்கு ரிலேட்டடாக இருக்கும். என்ன லக்னமா தெரியுமா? பிறந்த லக்னம் தெரியாது. ராசியும் தெரியாது. ரைட்டு. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நேராக குருவே அங்கே இருக்கார். அப்போ காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்றது. ஓகே, கன்ஃபார்மாக காதல் திருமணம் தான். அது சார்ந்து வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? அந்த காதல் திருமணத்தில் பேரண்ட்ஸோட சம்மதம் இருக்குமா இல்லை நாங்கள் 2 பேர் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குங்களா? இப்போதைக்கு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்காங்க. உண்டா இல்லையா? ஆமாம். ஏன்னா 7ல் சூரியன். ஓகே. 7ல் சூரியன்னா தந்தை அங்கே எதிர்ப்பில் இருக்காரு. ஓகேயா? கூட செவ்வாயும் இருக்குது. அப்போ செவ்வாயினா சண்டை கலகக்காரங்க. அப்போ சண்டையும் கலகமும் இருக்குது. தைக்கு மேலே தான் கொஞ்சம் ஸ்மூத்தான மூமெண்ட் ஆகும். ஆனால் இதுக்கு மேலே தான் செட். தை மாசி மாதம் இந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணுறது மாசி மாதம் ஓப்பன் பண்ணி பேசுங்க. அப்போ தான் கொஞ்சம் பாசிட்டிவ். மார்ச் ஏப்ரலுக்குள்ளே பாசிட்டிவ் இருக்கும். ஒருவேளை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் நாங்கள் 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கள் லைஃப் எப்படி போகும் அப்படின்றத இருக்கா? அது இன்னொரு கார்டை எடுத்துருங்க. ஓகே. என்ன சார் வந்திருக்கு? அரசியின் நாணயம், குயின் ஆஃப் பென்டகிள்ஸ். ஓகே. அப்போ பென்டகிள்ஸ்ங்கிறது எப்பவுமே நாணயம்ங்கிறது பண வரவை குறிக்கக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2ஆம் இடத்துக்கு உண்டான கார்டு, ரிஷபத்துக்கு உண்டான கார்டு. ஓகே. நல்ல கார்டு. ஓகே. அப்போ லைஃப் லீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நல்லா தான் இருக்கும். சரியா? அவங்களா ஓனா மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் பண வரவு விஷயங்கள் இதனாலும் கடைசியில் ஃபைனான்ஸ் தானே, அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு உண்டான கார்டு தான் அது. அரசியே வந்துச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த கார்டு மெயினான கார்டு, அந்த கார்டே வருது. அதனால மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே. எப்படி இருந்தாலும் நல்லபடியா அமையும். அடுத்த மாசத்துல இருந்து பேச தொடங்கணும். பேசினா நல்லா அமையும். அடுத்த மாசத்துக்கு மேல அப்படியே தாண்டி அவங்களா மேரேஜ் பண்ணிக்கிறாங்கனாலும் நல்லபடியா தான் பொருளாதாரம் எல்லாமே லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான். சூப்பர். அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கு. ரிஷப ராசிக்கு உண்டான கார்டு அதுக்கு 2ல் குரு இருக்கு. அதுபோல் 2ஆம் இடம்ங்கிறது தனக்கா விஷயத்து, அங்கே தனக்காரங்கனே இருக்காரு. ஓகே. நல்ல விஷயம். ஓகே, நல்லா தான் அமையும் அப்படின்றது தான். சூப்பர் சார். வணக்கம். வணக்கம் சார். என்னன்னா நமக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். சந்தோஷம். என்னன்னா அந்த கோபம் வந்து சில இடத்துல எனக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஒரு 75% பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு, 20% நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து கோபத்தினால எனக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தான் கேள்வி. கோபத்தால் என்ன இருக்கும்? விளைவு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வியா இருக்கு.
கோவத்தால் அடி வாங்காமல் இருந்தால் சரிதான். இதுக்கு ஜோசியத்தை கேட்க வேண்டாம். ஆறு மேஷத்துலேருந்து எடுத்தோம்னா 6 சோழி. 6ஆம் இடத்துல சந்திரன். ஓகே. 6ல் சந்திரனாலே 6ஆம் இடம்ங்கிறது எப்பவுமே ருணம் ரோக சத்துருன்னு தான் பேர். ருணம் ரோகம் சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரி. ஓகே. அவர் சத்ரு எதிரி சம்பந்தமான கேள்வி தான் கேட்டிருக்கேன். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. ஓகே. இந்த வருஷமும் அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆமாம், எதிரிகள் மூலமும் லாபம் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நமக்கு கூட அன்பாக இருக்கிறாங்கல்ல, அவங்க கூடலாம் வந்து கோவப்படுறதுனால வாழ்க்கையில் பெரிய சிக்கல் எதாவது ஏற்படுமா? இது வரைக்கும் எதுவும் ஏற்படல. வரும், இந்த ட்ரிப்பு வரும். இந்த ட்ரிப்பு ஸோ அவங்கள்ட்ட வந்து சனி பார்வையில் இருக்குது. நேராக சனி தான் பார்க்குது சந்திரனை. இப்போ சனியும் சந்திரன் பார்வை இருக்கும்போது என்னென்னா கோச்சிட்டு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போய் உட்கார்றதெல்லாம் நடக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா வெளியே போய் இருக்கிறது, இல்லை ஒரு வாரம் வீட்டுக்கு வராமல் இருக்குதுங்கிற மாதிரி. சனி சந்திரன் சேர்த்தா எப்போவுமே வெளியே வர்றது, போக்குவரத்து. அப்போ நம்ம வந்து கோவம் அந்த இடத்துல வர மாதிரி இருந்தால் கூட நம்ம தள்ளி போயிடணும். தள்ளி போகணும். இல்லைன்னா கோவம் வந்து பிரச்சனையாச்சுன்னா நம்ம ஒரு வாரம் வீட்டுக்கு வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு நல்லது. வணக்கம்யா. வணக்கம்மா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மோஸ்ட்டாக செட்டே ஆக மாட்டாங்க. இப்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு எனக்கு யாருமே இல்லை. ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தன் அமையவானா அமைய மாட்டானா அப்படின்னு எந்திரிச்சு வந்து கொஞ்சம் கார்டு எடுங்க. கார்டு எடுக்க மெல்ல மெல்ல. ஏஞ்சல் ஏதோ வந்திருக்க மாதிரி சார். சமநிலை, டெம்பரன்ஸ் அப்படின்னு சமநிலை. இது கும்பராசிக்கு உண்டான கார்டு. கொஞ்சம் நண்பர்கள் அமையிறதுக்கு இந்த ஏப்ரல் மேக்குள்ளே ஒரு நல்ல நண்பர் வருவார். எப்படி இருப்பார்னா கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக இருப்பார். ராகுங்கிறதுனால என்ன கொஞ்சம் கள்ளத்தனம், பொய் பேசக்கூடிய ஆளாக இருப்பார். ஆனால் க்ளோஸ் நட்பில் வருவார். அவரால் சற்று இடைஞ்சல்கள் தான். க்ளோஸ் நட்பாக தான் இருப்பார், ஆனால் இடைஞ்சல்கள் நிறையா இருக்கும். ஏன்னா அவர் கும்பராசியில் இப்போ உட்காந்துருக்குதே ராகு உட்காந்துருக்குது. அப்போ அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சோம்பேறியாக இருப்பார். காசுக்கு உங்களை எதிர்பார்ப்பார், நீ செலவழிக்கணும்னு எதிர்பார்ப்பார். நண்பரே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அது பொண்ணு ஃப்ரெண்டா இல்லை பையன்? அதை நீ தான் முடிவு எடுக்கணும். அது ஆண் நண்பர் தான் காட்டுது. ஆண் ராசி தான். காதல் அமையுமா அமையாதான்? வாங்க கார்டு எடுங்க. கார்டு எடுக்கணுமா? அது left தான். ஆல்வேஸ் லெஃப்ட். இது என்ன சார் அமையுமா அமையலா? சொல்ல வேண்டியதில்லை. சொல்ல வேண்டியதில்லை. நான் செலக்ட் பண்ணல, நீ தான் செலக்ட். பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்போ தீரும்? எப்போ தீரும்? ஆமாம். சரி வாங்க பார்த்துருவோம். அக்டோபருக்கு மேலே சரியாகுங்க. அக்டோபருக்கு மேலே கடனை எல்லாம் கழிப்பீர்கள். கடன் இப்போவுமே நிறைய ஏறி இருக்கும். அந்த கடன்லாம் அக்டோபர்லேருந்து செப்டம்பர் அக்டோபர்லேருந்து கடன் கழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்திருக்கிறது 5 சோழி வந்திருக்குது. 5ஆம் இடத்துல தான் கேது உட்காந்துருக்குது. சிக்கலுக்கு உண்டான இடத்துல தான் உங்கள் லக்னமே ஆரம்பிக்குது. அப்போ குரு 12க்கு வரும்போது விரயமாகி கடன் எல்லாம் கழிப்பார். அப்போ சம்பாத்தியம் வர்றது கடன் கழிக்கிறதுக்கு அடுத்த ஒரு 1.5 இயர்ஸ் கடன்களை எல்லா கடனையும் நிவர்த்தி பண்ணி வெளியே வந்துடலாம். திருமண வாழ்க்கை எப்படியா இருக்கும்? திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா? இல்லை ஆகலையா? சரி வாங்க கார்டு எடுத்தேன். அது ஏன் சார் ஒரு கேள்விக்கு வந்து நீங்க சோழி அது இது பண்றீங்க, இன்னொரு கார்டுக்கு வந்து இன்னொரு டிஃபரன்ஸ்க்காக தான். ஓகே. ஸ்பெஷல். ஆனா எல்லாத்துலயுமே எல்லாமே கேட்கலாம் திருமணம் சார். ஓகே. லெஃப்ட்ல அப்படியே எடுத்து திருப்பிடு. நீனே திருப்பி. அப்படியே திருப்புங்க. அப்படியே வச்சுருங்க. அரசனின் வாள். ஓகே. கடகராசிக்கு தான் வருது அந்த கார்டு. எடுத்த கார்டும் கடகராசிக்கு தான் வருது. அப்போ திருமண வாழ்க்கைன்னு 7ஆம் இடத்துல எதுவுமே இல்லை. இன்னைக்கு பிளானட் எதுவுமே இல்லை. அப்போ குரு இங்கேருந்து ஏப்ரலுக்கு மேலே தான் இதுக்குள்ளே வராரு கடகராசிக்கு. அது மாதிரி ஏப்ரல் மேக்கு மேலே கல்யாணம் அவருக்கு ஃபிக்ஸ் ஆகும். 7ஆம் இடத்து அதிபதி அதிலேருந்து 3க்கு போயிட்டார். அப்போ குரு இங்கே வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார்.
சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல குரு. ஏப்ரலுக்கு மேலே இன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் இங்கே இருக்குது, அதுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வருவார் ஏப்ரல் மேலே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அதுக்கான வழி அதை வழிகள் வந்து எல்லாம் தொடங்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். பிரசன்னத்தில் என்ன கேட்போம்னா, ஓகே இந்த வருஷம் எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகுமா? ஓகே, ஆகுமா ஆகாதா? இது கடிகார பிரசனத்தில் போயிடலாம். ஓகே சார். 4:44 புதுசாக 4 ஓகேயா? கல்யாணம்ங்கிறது கொஞ்சம் கலப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிடப்பில் இருக்கிறது கலப்பு. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டியில் அனதர் கிளாஸு இல்லை மதம் விட்டு மதம், ஓகே, ஏதாவது ஒரு கேஸ்ட் விட்டு கேஸ்ட்டுங்கிறதுக்கு அமைப்பு தான். ஏன்னா எல்லாமே 4. இப்போ கரெக்டாக இப்போ பார்த்த டைம் வந்து 4:44, அனைத்துமே 4 ராகு. இப்போ 4 ராகு இருக்கிறது 11ஆம் இடத்துல இருக்குது இதுக்கு. அப்போ ஒரு கலப்பு மாதிரி திருமணம் வரும். ஏப்ரலுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. ஏப்ரல் மேக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, லவ் போய்கிட்டு இருக்கா? கலப்பா அது? கிளம்பலாம். ஓகே, பெண் வீட்டார் சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது வருமா? அது கல்யாணம் கொஞ்சம் கலாட்டா கல்யாணம் தான். ஓகே, கலாட்டா கல்யாணம் தான். ஏன்னா ராகு சனியை இதை நோக்கி இங்கே வருவார், செவ்வாய் மேலே வரும். ராகு செவ்வாயும் சேரும். இந்த தைக்கு மேலே செவ்வாய் மேலே வருவார், ராகுக்கு 12ஆம் இடம், ராகு நெருங்கி வருவார். அதனால் கலாட்டா கல்யாணமாக இருக்கும். கலாட்டா ஆகி ஸ்மூத் ஆகும். ஏப்ரலுக்கு மேலே ஸ்மூத் ஆகிடும். அப்போ பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணலாமா, இல்லை இவங்க பிரச்சனை கேட்க ஓடி போய் கல்யாணம் பண்ணலாமா? எது கரெக்ட்? இல்லை, இது வெயிட் பண்ணியே பண்ணலாமே. வெயிட் பண்ணலாம். ஏப்ரலில் சொல்லிட்டே பண்ணலாம். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். கலாட்டாவா தொடங்கி அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் குரு பார்வை வந்துடும் ஏப்ரலில். அந்த டைம் சாஃப்ட் ஆகிடும். சரி, நன்றியா. எந்த தொழில் பண்ணாலும் லாபம் வர மாட்டேது, என்ன பண்ணுறது? லெஃப்ட் அப்படியே திருப்பி வச்சுருங்க. காரை எடுத்து அப்படியே திருப்பி வச்சுருங்க. அரசியின் நாணயம். அப்போதான் யாருக்கோ வந்துச்சு. ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு வந்துருந்துச்சு சார். ரிஷபத்துக்கு உண்டானது. ரிஷபம்னாலே எப்பவுமே லாப நோக்கு, பணம், இது சம்பந்தமான ஆட்கள். நல்ல உழைப்பாளி. அது கண்டிப்பாக உண்மை. நல்ல உழைப்பாளி. என்ன உழைக்கிறதுல என்னென்னா, எதுக்கு உழைக்க யார் பின்னால் சுற்றுறோன்னு தெரியாமல் சுற்றுறாரு. யார் எங்கே கூப்பிட்டாலும் கூட போகிறது. நமக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையான்னு யோசிக்க தெரியாத ஆள். இது உண்மையிலாம் சொல்கிறாங்களே நினைக்கிறேன். ஏதாவது அவர் கூப்பிட்டாருன்னா அவர் கூட போயிடுறது. போகிறோமே நம்ம 2 hours வேஸ்ட் ஆகுது. நம்ம ஒரு வேலையை பார்த்தா ஏதாவது காசு வருமாங்கிறது இல்லை. யார் கூப்பிட்டாலும் போகணுன்னா லாப சிந்தனை இருக்கும்போது தவிர செயல்படுத்தக்கூடிய திட்டம் கரெக்டாக இல்லை. திட்டமிடாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சனியோட பார்வை இருக்குது. எல்லாமே தாமதமாக தான் நடக்கும். ஸ்லோவாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். 11ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. அப்போ இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாதம் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். ஏன்னா 1.5 வருஷம் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் உழைக்கணும்னா சின்சியராக அதில் உழைக்கணும். அந்த டைவர்ஷன் நிறையா மைண்டு, அதை குறைத்தால் சரியாக இருக்கும். 13 வருஷமாக லவ் பண்ணேன். ஃபுல்லாகவே ஒன்றா இருந்தாச்சு. இப்போ பிடிச்சி. ஆனால் வந்து வேறு ரிலீஜனு. ஆனால் என் வீட்டில் அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ என் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. எது செட் ஆகும்? இப்போ வீட்டில் பார்க்குற திருமணம் நடக்குமா? அதான் கேள்வியா? அம்மா பார்க்குற பொண்ணு தான் வரும். வீட்டில் பார்க்குற பொண்ணு தான் அமையும். இல்லை, வீட்டில் பார்த்தா அமையும். அதெல்லாம் திருப்பி வராது. அது வரணுன்னா இன்னொரு அந்த பொண்ணு வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நவம்பருக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் 36 வயசு ஆகுது. அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்ன கேட்டதுக்கு பதிலாம் சொல்லுங்கள். எனக்கு வயசாகி போச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அதை கூட சீக்கிரம் வரமாட்டேன். புதுசாக தொழில் பண்ணலான்னு இருக்கேன். யாரும் நம்பி நான் ஒன்றும் சொல்கிறேன். சரி, நிறையா ஃப்ரெண்டு என்கிட்ட ஏகப்பட்ட ஃப்ரெண்டு. நான் ஒரு 400 பசங்க இருந்தாங்க ஃப்ரெண்டு எல்லாருமே. இது ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாதிரிலாம் சொல்லுங்கள். 400 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை, பர்சன் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? ஊரில் எல்லாருமே அதிகபட்சம் ஃப்ரெண்டு எல்லாமே இருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் புதுசாக லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். அது செட் ஆகுமா அது மட்டும் சொல்லுங்கள். யார் நம்பியும் இல்லை. சொந்தம், ஃப்ரெண்டு, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, யார் நம்பி இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது செட் ஆகுமா?
அந்த தொழில் ஆரம்பித்தா பிரச்சனை இல்லாமல் இருப்போமா. லெஃப்ட்டில் எடுத்து அப்படி திருப்பி வச்சிருமா, நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட சக்கரம் தனியா இருக்கும்போது தான் சரியா வருவீங்க அப்படின்றத காட்டுது. 4 எலிமெண்ட்டும் அதில் உள்ளே வந்துடுது, பஞ்சபூதங்களும் உள்ளே வந்துடுது. எதை செஞ்சாலும் நல்லா இருக்குங்கிறது. 1 2 3 4. ஏதாவது அதில் நீர் சம்மந்தம் மாதிரி வருதா? சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்த வருஷம் பிஸ்னஸ் மேன் தான் முடிஞ்சு சொல்கிறேன், பெருசாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவீங்க. அடுத்த ட்ரிப்பு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, ஆரம்பிச்சாச்சா இன்னும் ஆரம்பிக்கணுமா? ஆரம்பிக்கும் போது ஒரு தை பறக்கட்டும், தை பறந்து அதுக்கப்புறம் ஆரம்பி. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு தொழில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு இதுதான். இப்போ வந்து எனக்கு என்னென்னா டிசம்பர் என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இந்த தொழிலில் வந்துட்டுருக்கு. அது சால்வ் ஆகுமா இல்லை இதே மாதிரியே திருப்பி தொடருமா அப்படிங்க. இல்லை டிசம்பர்னு பிறந்த மாதம் எதாவது இருக்கா? எனக்கு நவம்பர். அதை ஒட்டி அப்போ அந்த இஷ்யூஸ் வரதான் செய்யும். எப்போவுமே பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரத்தை ஒட்டி எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ராசின்னு சொல்கிறோம்ல. ஆமாம். இப்போ என்ன ராசி? எனக்கு துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியில் இப்போ நாளைக்கு சந்திரன் மூவ் ஆகும். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு மூவ் ஆகும். இன்றைக்கி வந்து கன்னியில் இருக்குது, நாளை கழிச்சு துலாம் ராசியில் வரும். துலாம் ராசியில் பாஸ் பண்ணும்போது சந்திரன் வந்து டிஸ்டர்ப் கொடுக்கும். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி. அதேமாதிரி பிறந்த மாதம் வருடத்தில் வருது இல்லை, அந்த மாதம் வரும்ல, அதுலேயும் அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும். உடல்நலம் பாதிக்கும், இல்லைன்னா பண விஷயம் வேலையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். இது இயற்கையாகவே எல்லாருக்கும் நடக்கிறது, நோட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ராசிக்கு மேலே சந்திரன் மூவ் ஆகும்போது பார்த்தா தெரியும், மைண்ட் அவ்வளோ ஆசிலேஷன் இருக்கும். ஓகே. ஏன்னா சந்திரன் ஒரு பாதி வளர்ந்து பாதி தேயிறாளா, அப்போ அந்த ஆசிலேஷனை கண்டிப்பாக ராசி மேலே மூவ் ஆகும்போது அவர் பிரதிபலிப்பார். அது எப்படி ஆகுதுன்னா வருஷத்துக்கு நம்ம பிறந்த மாதத்து மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் காட்ட தான் செய்யுது. நிறைய பேர் சிக்காகிறாங்க, அதுவும் பார்த்தேன். இப்போ தொழில் இதில் வழக்கமாக நல்லா இருக்குமாங்கிறது கேள்வி என்ன? இப்போ என்னோட வந்து என்னென்னா அலுவலகத்தை இடத்த மாற்றலாமா ஒரு பிளானில் இருக்கேன், மாற்றலாமா இல்லை இருக்கு? அது வாங்க காடை போட்டுடலாம். காதலர்கள் மறுபடியும் மிதுன ராசியை காட்டுது. காதலர்கள் மிதுன ராசி. மிதுன ராசி காற்று ராசி. காற்றுனாலே இடம் மாறி தான் அங்கே குரு இருக்குது, மாறுறது நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த எதுவும் அலுவலகம் திசை நோக்கி இருக்கிறது எப்படி இருக்குன்ற இருக்கா பார்க்கலாமா இதில்? அலுவலகத்தோட வாசலா? இப்போ இருக்கிறதுக்கு தெற்கு பக்கம் போவீங்க. ஆமாம். இது இப்போ இருக்கிறதுங்களா? அது இருக்கிற இடத்துல இருந்து தெற்கு பக்கம் மாறுறதுக்கு தென்கிழக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். ஸோ நிறைய கேள்விகள் நிறைய விளக்கங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான பதில்கள் வந்து இங்கே கொடுத்தீங்க. எங்களோட ஆஃபீஸில் இருக்க நிறைய பேருக்கு நல்லா புரிய வச்சுங்க என்னென்ன சொல்ல வருது இந்த பிரசனங்கள் அப்படின்றது. மிக்க நன்றி சார். நன்றி.